காலை வணக்கம் குழந்தைகளே. இது மாயாவும் பட்டியும். இன்று அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான தேர்வு நாள். அதனாலே அவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து கொஞ்ச நேரம் படித்துவிட்டு பள்ளிக்கூடத்திற்கு கிளம்பத் தொடங்கினவர்கள். அவள் அப்பா எப்போதும் படிப்பு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியம் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். அதனால்தானோ என்னமோ மாயாவிற்கு படிப்பில் கொஞ்சம் ஆர்வம். கனவுகள் பெரியதாக இருந்தால் முயற்சியும் பெரியதாக இருக்கணும். யூனிஃபார்ம் சுத்தமாயிருக்கா, புத்தகங்கள் எல்லாம் பையில் இருக்கா என்று எல்லாவற்றையும் சரிபார்த்தாள் மாயா. எல்லாம் ரெடி. மாயா பள்ளிக்கு புறப்பட தயாராக இருந்தாள். பட்டி சொல்றான், தயாராக இருந்தா பயம் வராதுன்னு. மண்டு ஸ்டைலில் ரெடி என்று யூனிஃபார்மை தட்டிக்கொண்டு. இது காலை உணவு சாப்பிடும் நேரம். சாப்பாடு சாப்பிட்டாதான் சக்தி வரும். நல்ல காலை உணவு சாப்பிட்டா மனசும் புத்திசாலியா வேலை செய்யும் என்று அம்மா அடிக்கடி சொல்வாங்க. மாயாவுக்கும் பட்டிக்கும் இப்போ சூப்பர் எனர்ஜி. பள்ளிக்கு புறப்பட்டால் மாயா. பச்சை பசேல்னு வயல்களுக்குள் நடக்கிறது எவ்வளவு சந்தோஷம். நண்பன் கூட இருந்தா பயணம் இன்னும் மகிழ்ச்சியா மாறும். ஐயோ, மாயாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. மாயாவின் தோழி கவி, அவள் இன்னொரு பள்ளியில் படிக்கிறாள். அவளுக்கும் இன்று தேர்வு உள்ளது. அவள் நன்றாக படித்திருப்பாளா என்று மாயா யோசிக்கத் தொடங்கினாள். அதோடு அவளுக்கும் தேர்வை பற்றி அதிகம் சிந்தித்தது ஒரு சிறு மனக்குழப்பம். உடனே பட்டி சொல்றான், பயம் வர்றது சாதாரணம். நீ நல்லா படிச்சிருக்க, உன்னை நம்பு. அதோடு நானும் உன் அருகில்தான் இருப்பேன். மாயா பள்ளிக்கூடத்துக்கு நேரத்துக்கு வந்துட்டாள். பொறுப்பா நடக்கிறது நமக்கே பெருமையா இருக்கும். மெல்ல, நிதானமா, கவனமா எழுதணும். மாயா பதட்டம் இல்லாம நம்பிக்கையோட தேர்வு எழுதுறாள். தேர்வு முடிஞ்சுது. மாயா தன் முழு முயற்சியையும் கொடுத்தாள். அதுதான் மாயாவும் பட்டியும் மகிழ்ச்சியுடன் வீடு நோக்கி பயணம். நண்பர்களுடன் செய்யும் நல்ல செயல்களே வாழ்க்கையின் அழகான சாகசங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. அடுத்த அட்டகாசமான வீடியோக்களுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.